ஆன்மீக அன்புள்ளங்கள் அனைவருக்கும் என் இனிய பணிவான வணக்கங்கள். நம்ம தொடர்ந்து கண்ணனுடைய லீலைகளை பற்றி பார்த்துட்டு வரோம். சென்ற காணொலியில் தளர்நடை கண்ணன் சங்கு சக்கர முத்திரையை நம்ம வீட்டு வாசலில் பதிச்சு இப்போ நம்ம வீட்டு வரைக்கும் வந்து நம்ம வீட்டில் உட்காந்துருக்கார். அந்த காணொலி பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், உங்களுக்கு பிடிச்சிருந்தா போய் பாருங்கள். இப்போ நம்ம வீட்டுக்கு அந்த சங்கு சக்கர முத்திரையை பதிச்சு நம்ம வீட்டுக்கு வந்து அழகாக உட்காந்துருக்கிற அந்த சிங்கார கண்ணன், குட்டி கண்ணன், செல்லக்கண்ணன், நம்ம வீட்டு கண்ணனுக்கு அழகாக வாசனை நிறைந்த பூக்களை எல்லாம் சூட்டி மகிழலாமா? அந்த யசோதை வந்து அந்த குழந்தைய வளர்க்கும்போது என்ன மாதிரியெல்லாம் ரசித்து அந்த கண்ணனுக்கு பூசூட்டி மகிழ்ந்தாருங்க. அதை வந்து பெரியாழ்வார் தன்னுடைய ஆழ்ந்த பக்தியினால் அந்த யசோதையின் தன்மையில் இருந்து அந்த பெரியாழ்வாரும் அந்த கண்ணனுக்கு அந்த யசோதை எப்படி மகிழ்ந்தாங்களோ, யசோதை எப்படி அனுபவித்தாங்களோ அதே அனுபவத்தை அவரும் உணர்ந்து நமக்கு இனிமையான பாசுரங்களால் தந்திருக்கிறார். அந்த பாசுரங்களில் அவர் என்னெல்லாம் சொல்லியிருக்கார் அப்படின்றத பற்றி கொஞ்சம் சுருக்கமாக இந்த காணொலியில் பார்க்கலாம், வாருங்கள். இப்போ கண்ணன் குளிப்பாட்டியாச்சு, ரெடி ஆயாச்சு, சங்கு சத்திரை முத்திரையோடு நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சாச்சு. அந்த கண்ணன் வெளியில் எங்கேயாச்சும் போக விடலாமா? கண்டிப்பாக போக விடக்கூடாது. அந்த கண்ணன் நம்ம கண்ணன், நமக்கு சொந்தமான கண்ணன், நம்ம வீட்டில் தான் இருக்கணும் இல்லையா? அப்படி ஓடி போகிற கண்ணனை தான் யசோதனை பிடிச்சி இழுத்து, கண்ணா வாடா, உனக்கு அழகாக அம்மா பூ தொடுத்து வச்சிருக்கிறேன், ஒவ்வொரு பூவாக சூட்டி விடுறேன், வாடா அப்படின்னு சொல்லி அந்த யசோதை வந்து கண்ணனை கூப்பிடுறாங்க. அதுக்கு கண்ணன், இவ்வளோ நேரம் பண்ண அலங்காரம் போதாதாம்மா, மறுபடியும் பூவா அப்படின்னு சொல்லி செல்லமாக கோவிச்சுக்கிட்டு, அம்மா ப்ளீஸ்மா நான் போய் விளையாடிட்டு வந்துடுறேம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு யசோதை சொல்கிறாங்களாம், நீ விளையாட போகிறேன்னு தான் சொல்லிட்டு போவேன், ஆனால் நீ எங்கெல்லாம் போவேன்னு நான் லிஸ்ட்டு சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லு. அப்படியா, அதுக்கு லிஸ்ட்டெல்லாம் வச்சுருக்கிறியா, எங்கே சொல்லு அப்படின்னு சொல்லி கண்ணன் கேட்குறாராம். அதுக்கு யசோதை சொல்கிறாங்களாம், ஆணிரை மேய்க்க போதி அப்படிங்கிறாரு. அதாவது வெளியே போன உடனே வெளியில் எங்கெல்லாம் பசுமாடு இருக்குன்னு பார்ப்பேன், உடனே பசுமாடை எல்லாம் கூட்டிக்கிட்டு இந்த வேகாத வெயிலில், மொட்டை வெயிலில் கானகமெல்லாம் சுற்றிட்டு வருவேன். அந்த மாதிரி கானகமெல்லாம் சுற்றிட்டு வரும்போது உன்னோட திருமேனி வாடாதா கண்ணா? உன் திருமேனி வாடனா என் மனசு வாடாதா கண்ணா? எதுக்குடா இப்படி பசுமாடு கூடலாம் போய் காடெல்லாம் சுற்றிட்டு வர அப்படின்னு சொல்லி கண்ணன் யசோதை சொல்கிறாங்களாம். அதுக்கு சரிம்மா, இப்போ என்ன, நான் உனக்கு மாடு மேய்க்க தானே போகக்கூடாது, சரி நான் இங்கேயே எங்கேயாச்சும் விளையாடுறேன், ஆனால் பூ மட்டும் வேணாம், கொஞ்சம் விட்டுறேன் அப்படின்னு சொல்லி கெஞ்சறாராம். இல்லை நீ இப்படி தான் விளையாடுறேன், இங்கேயே விளையாடுறேன், அடக்கமாக விளையாடுறேன்னு சொல்லுவேன், ஆனால் உன் விளையாட்டு எனக்கு தெரியாதா? இங்கே இருக்கிற பானை எல்லாம் பத்தாதுன்னு பக்கத்து வீட்டில் இருக்கிற பானை, அதுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிற பானை, தெருவில் இருக்கிற பானை எல்லாம் உருட்டி வெண்ணெயை சாப்பிட்டுட்டு, அது திருடி சாப்பிட்டுட்டு, ஆனால் நீ தான் வந்து திருடி சாப்பிட்டேன்றதுக்கு அடையாளமாக உன் காலில் ஒட்டிகிட்டு இருந்த அந்த வெண்ணெயெல்லாம் சப்பு சப்பு சப்புன்னு வச்சுட்டு நீ தான் திருடிட்டு போனதுன்ற சொல்லாமல் சொல்லிட்டு வருவேன். உடனே எல்லா வீட்டு பெண்களும் வந்து என்கிட்ட க்யூவில் நிற்பாங்க. என் வீட்டில் பாரு, நான் உரலில் வந்து உள்ளார போட்டு மூடி வச்சுருந்தேன், அதையும் திருடிட்டு சாப்பிட்டுட்டான். சரி கீழே வச்சாதான் சாப்பிட்றான்னு சொல்லிட்டு பார்த்தா அடுத்த வீட்டு பொண்ணு வருவா, நான் மேலே தூக்கி பரன் மேலே வச்சுருந்தேன், பரன் மேலே வச்சுருந்ததையும் சாப்பிட்டான். அடுத்த பொம்பளை வருவா, இந்த மாதிரி நான் வந்து உரியில் கட்டி வச்சுருந்தேன், அதையும் தூக்கி இந்த மாதிரி லிஸ்ட்டு எல்லாரும் வந்து என்கிட்ட உண்மையில புகார் கொடுப்பாங்க. இதெல்லாம் தேவையா கண்ணா? ஏன் கண்ணா இப்படி பண்ணுற அப்படின்னு யசோதை கேட்கும்போது, அம்மா உனக்கு விஷயமே தெரியாதா? அவங்க உங்ககிட்ட வந்து சொல்கிற புகாரெல்லாம் பொய் புகாருமா, உள்ளபடி உண்மை என்ன தெரியுமா? அவங்க வந்து நான் அவங்க வீட்டுக்கு வரணும், அவங்க வீட்டு வெண்ணெயை திருடி சாப்பிடணும் அப்படின்றத ரொம்ப விரும்புகிறாங்க. அவங்க நான் திருடி சாப்பிட்றதெல்லாம் அவங்க ரசிக்கிறாங்க, சும்மா லொலலைக்காக உங்ககிட்ட வந்து புகார் கொடுக்குறாங்கம்மா, அதெல்லாம் நீ நம்பாதம்மா அப்படின்னு கண்ணன் சொல்ல போய், கண்ணா உன் அருமை பெருமை தெரிஞ்சவங்க, என்ன மாதிரி உன்னை ரசிக்கிறவங்க, உன்னுடைய லீலைகளை எல்லாம் ரசிக்கிறவங்களுக்கு அது தெரியாது, ஒன்றும் சொல்ல மாட்டாங்க ராஜா. ஆனால் பற்றாதார் எல்லாம் சிரிப்ப அப்படிங்கிறார். அதாவது உன் பெருமையை தெரியாதவங்க, உன்னை உணராதவங்க, அந்த பரம்பொருளே கண்ணன் உருவத்தில் வந்து பிறந்திருக்கிறாரு, நம்மளை எல்லாம் காப்பாற்றுற அந்த கண்ணன் தான் இங்கே வந்து நம்ம ஆயர் குலத்தில் பிறந்திருக்கிறாரு அப்படின்னு உன் பெருமையெல்லாம் தெரியாதவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்கள தான் பற்றாதார் அப்படின்றார். பற்றாதார் எல்லாம் சிரிப்ப அப்படின்னு அந்த யசோதை சொல்லும்போது, இப்படியெல்லாம் பண்ணாத கண்ணா, நீ எப்பேர் தேன் போல சுவை மிகுந்தவன் ஆச்சே, தேனேனும் இனியவனாச்சே, உனக்காக நான் செண்பகப்பூ எடுத்து வச்சிருக்கேன், அந்த செண்பகப்பூவை சூட்டிக்கொள்ள வாடா என் கண்ணா அப்படின்னு சொல்லி யசோதை கூப்பிடவும்
வேற வழியே இல்லாமல் கண்ணனும் வந்து அந்த செண்பக பூவை சூட்டிக்கிறாரு. அதுக்கப்புறம் சரி பூ தான் வச்சு விட்டுட்டியம்மா, டாட்டா பாய் பாய்னு மறுபடியும் விளையாட போகலாம் அப்படின்னு கண்ணன் கிளம்பும்போது அதுக்குள்ளார பிடிச்சி இழுத்து எங்கே ஓட பார்க்குற, இங்கே பாரு அடுத்த நம்பர் 2 மல்லிப்பூ வச்சுருக்கேன் அப்படின்னு ஒன்று. மல்லிப்பூவா அப்படின்னு சொல்லி ஆச்சரியமா எத்தனைமா வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லி கண்ணன் கேட்குறாராம். அதுக்கு யசோதை சொல்கிறானா, கருவுடை மேகங்கள் கண்டால் உன்னை கண்டால் ஒக்கும் கண்கள் உருவுடையாய் அப்படின்னு கேட்குறாரு. உன்னோட உருவத்தை பார்த்தா எங்களுக்கு எப்படி இருக்குது தெரியுமா, அந்த கார்மேக வண்ணம் அந்த மழை இப்போ வருதோ அப்போ வருதோன்னு தெரியாமல் இருட்டிக்கிட்டு இருக்கும்போது அந்த அப்படியே அந்த குளிர்ச்சியாக நீர் மேகங்கள் எல்லாம் கூழ்ந்து டென்ஸாக அடர்த்தியாக இருக்கும்போது ஒரு கருநிறம் வரும் பார்த்தியா, அந்த மாதிரி கருவுடைய மேகங்கள் கண்டால் உன்னை கண்டால் ஒக்கும் கண்கள் உருவுடையாய். அந்த மாதிரி மேகத்தை பார்த்துட்டு உன்னையும் பார்த்துட்டா 2 பேருக்கும் வித்தியாசமே தெரியல, 2 பேருக்கும் ஒரே மாதிரி இருக்குது அந்த கருமை நிறம். அந்த கருமேனி கருமேகமாக இருக்கக்கூடிய உருவத்தை உடையவனே, உன்னுடைய மொத்த அழகையும் ஒரு தட்டில் வச்சுட்டு உன் கண்ணழகை மட்டும் ஒரு தட்டில் வச்சா கண்ணழகு மட்டும் இருக்கிற தட்டு கொஞ்சம் மேலே தூக்கி நிற்கும். அப்பேற்பட்ட அழகு வாய்ந்த கண்ணு உன் கண்ணு, இந்த மாதிரியெல்லாம் உருவத்தை உடையவனே, உலகேலும் உய்ய பிறந்தாய் அப்படின்னு கேட்குற. அதாவது இந்த உலகமெல்லாம் நல்லா இருக்கணும், தீயதெல்லாம் அழியணும், நல்லவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு உலகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் நல்லா இருக்கணுன்றதுக்காக தானே இங்கே வந்து பிறந்திருக்கிற. அப்பேற்பட்ட உனக்கு கமகமன்னு எப்போவுமே வாசனை நிறைஞ்சி இருக்கிற மல்லிகை பூவை எடுத்து வச்சிருக்கிறேன், இந்த மல்லிகை பூவை சூட்டிக்கொள்ள வாடா கண்ணா அப்படின்னு சொல்லி அந்த யசோதை கூப்பிடுறாங்க. அந்த கண்ணனுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல, நம்மளை இவ்வளோ அழகாக ரசிக்கிறாங்களேன்னு அந்த பையனுக்கு குழுக்குழுன்னு ஆயிடுச்சு போல. வந்து அந்த மல்லிகை பூவையும் அந்த கண்ணன் சூட்டி கொண்டான். அடுத்தது இப்போ வாச்சு நான் போகட்டுமாம்மா விளையாடட்டுமாம்மான்னு கேட்கும்போது மறுபடியும் பிடிச்சி எழுந்து, நீ இப்போ எங்கே போவ தெரியுமா, எங்கே வீட்டு ஹாலில் உனக்கு செண்பகப்பூ சூட்டும் போது ஹாலில் இருந்தேன், அதுக்கப்புறம் கொஞ்சம் நகர்ந்து வந்தேன், இப்போ மல்லிப்பூ சூட்டும் போது இங்கே, இப்போ வாசல் வரைக்கும் வந்துட்டு வெளியே போகிறேன்னு சொல்கிறியா, விடமாட்டேன் அப்படின்னு பிடிச்சி இழுக்கிறாங்க. அவன் ஏமா இழுக்கிறேன்னு கண்ணன் கேட்குறானா. அதுக்கு யசோதை சொல்கிறாங்க, நீ இங்கே விளையாடுறேன்னு சொல்லுவ, ஆனால் நீ எப்பேற்பட்ட லீலக்காரன், மாடிக்கு போவ, அந்த நம்ம வீட்டு மாடிக்கு போவியா, அந்த மாடியிலேருந்து பக்கத்து வீட்டு மாடிக்கு போவேன், பக்கத்து வீட்டு மாடியிலேருந்து அந்தாட்டு பக்கம் மாடி வீட்டுக்கு போவேன். இப்படி போகும்போது நீ பண்ணுற லீலையை நான் பார்த்தேன் ஒரு நாள் தெரியுமா. என்னம்மா பண்ண, அந்த கொடியில் காய வச்சுருந்தாங்கள்ல பெண்கள், அவர்களுடைய புடவைகள், பட்டு புடவைகள், அதெல்லாம் இந்த கரை மட்டும் கிழிஞ்சு போகிற மாதிரி பிடிச்சி நீ வேணும்னே கிழிச்சிட்டு ஒன்றும் தெரியாதவனாட்டும் போட்டுட்டு போனியே, அதெல்லாம் நான் அம்மா அதை நான் வேணும்னு பண்ணலை, நான் இங்கேருந்து அங்கே போகும்போது அது எனக்கு தெரியாமல் ஏதாச்சும் பட்டு பிழிஞ்சிருக்கும், அதை போய் நான் தான் பண்ணேன்னு சொல்கிற பார்த்தியா நீ, உன்னை போய் போமா நீ அப்படின்னு சொல்லிட்டு கண்ணன் கோச்சிக்கிற மாதிரி கோச்சிக்கும் போது, டே இந்த ஷேட்டையெல்லாம் என்கிட்ட காட்டாத, நானே என் கண்ணால் பார்த்துருக்கிறேன், எத்தனை பேரோட புடவை பார்டரை நீ கிழிச்சிருக்க தெரியுமா, இப்படியெல்லாம் பண்ணாத. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன ஞாபகம் வருது தெரியுமா கண்ணா, அந்த பெரியாழ்வார் சொல்கிறார், நீ மேலே 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 போய் பக்கத்து வீடு இப்படின்னு சொல்லி எல்லார் வீட்லேயும் அந்த மாதிரி பண்ணுற லீலைகள் எல்லாம் பார்க்கும்போது இந்த பூமியில் எல்லா ஜீவராசிகளும் நல்லா இருக்கணும், மனிதர்களாக பிறந்த எல்லாரும் அவங்களுடைய வாழ்க்கையை நல்லா அனுபவிக்கணும், சங்கநிதி பத்மநிதின்னு சொல்லக்கூடிய எல்லா நிதிகளையும் உனக்கு தரணும் அப்படின்றதுக்காக இந்த பூமியில் உயர்ந்த இடம்னு சொல்லக்கூடிய இந்த திருவேங்கடமடையில் இருக்கக்கூடிய அந்த வெங்கடேச பெருமாள் தான் எனக்கு சீனிவாச பெருமாள் தான் ஞாபகம் வருது. அந்த மாதிரி வெங்கடேச பெருமாள் தானே நீ என்ன மகனா வந்து நீ பிறந்திருக்கிற, அந்த குணம் உனக்கு இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி மாடி மாடியாக ஏறி தாகிற, அப்பேற்பட்ட வேங்கடவனின் அம்சமா பிறந்திருக்கிற நீ, உனக்காக கமகமான வாசனையோடு சேர்ந்து இருக்கிற அந்த பாதிரிப்பூ எடுத்துட்டு வந்திருக்கிறேன், இந்த பாதிரிப்பூவையும் வச்சுக்கோடா செல்லம் அப்படின்னு சொல்லி கண்ணன் சொல்லவும் கண்ணனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி வச்சு விடுவா அப்படின்னு சொல்லி அதையும் வச்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் சரி 3 பூ வச்சுக்கிட்டேன்ல, ஓகே ரைட் டாட்டா பாய் பாய்ன்னு சொல்லி கிளம்புறாரு. அப்போ தான் யசோதை மறுபடியும் பிடிச்சிட்டு, எங்கே நீ தெருவுக்கு அதுக்குள்ளே ஓடி போயிட்டியா அப்படின்னு சொல்லி யசோதை தெருவுக்கு வராங்க. தெருவுக்கு வந்து அந்த கண்ணன் கிட்ட சொல்கிறாங்க, நீ இந்த தெருவில் என்னெல்லாம் பண்ணுவ தெரியுமா, போகிற வர பொம்பளைங்களெல்லாம் பிடிச்சி சேட்டை பண்ணிகிட்டு இருப்ப, போகிற வர பொம்பளைங்களெல்லாம் பிடிச்சி கிண்டல் பண்ணிகிட்டு இருப்ப, எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா, அப்படியெல்லாம் செய்யாதடா கண்ணா, வா உனக்காக
செண்பகப்பூவும் சூட்டிட்டேன், மல்லிகைப்பூவும் சூட்டிட்டேன், பாதிரி பூவும் சூட்டிட்டேன். இப்போ என்ன வச்சுருக்கேன் தெரியுமா? கம 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 கமன்னு வாசனை இருக்கிற மாதிரி, பச்சை பசேன்னு இருக்கிற மாதிரி இது தவனம், இது மறிக்கொழுந்து மாலையாக கட்டி வச்சுருக்கேன். அந்த மறிக்கொழுந்து மாலையை உன் திருமேனியில் போட்டுக்கோடா, நான் என் கண்ணு 2 கண்ணால் அந்த காட்சியை பார்த்து ரசிக்கிறேன்டா, ப்ளீஸ் எனக்காக அந்த மறிக்கொழுந்து மாலையை போட்டுக்கோடா கண்ணா அப்படின்னு யசோதை கெஞ்சுறாங்களாம். என்னம்மா நீ இப்படி என்னை தொந்தரவு பண்ணுற, என்னை விளையாடவே விட மாட்டியா, எவ்வளோ அலங்காரம் தான் பண்ணிக்கிறது அப்படின்னு கண்ணன் வந்து ரொம்ப ஒரு மாதிரி கேட்கவும், அப்போ யசோதை சொல்கிறாங்களாம், சுருட்டையான கண்ணு முடி, அந்த சுருட்ட முடியில் இங்கெல்லாம் புருவத்தில் முன்னாடியெல்லாம் வந்து அழகாக இப்படி சுருண்டு நிற்கிது. அந்த சுருட்ட முடியெல்லாம் வந்து இருக்கிற இடத்துல அந்த நெத்தி இருக்குதா இல்லையான்னு தெரிகிற மாதிரி குட்டி நெத்தி, அந்த குட்டி நெத்தியில் அழகாக இருக்கக்கூடிய அந்த புருவம், வில்லு மாதிரி இருக்கக்கூடிய புருவம், இந்த மாதிரியெல்லாம் உன் முகம் அழகாக இருக்குது இல்லை, அப்பேற்பட்ட அந்த முகத்துக்கு இன்னும் அழகு சேர்க்குற மாதிரி உனக்கு மறிக்கொழுந்து மாலையும் போட்டிருக்கேன், தயவு செய்து போட்டுக்கடா கண்ணா, என் கண்மணி இல்லை, என் செல்லம் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த யசோதை அழகாக கொஞ்சி அந்த கண்ணனுக்கு மறிக்கொழுந்து மாலையவும் சூட்டிட்டாங்க. இன்னும் கண்ணனுடைய அதாவது கண்ணனுடைய அழகையெல்லாம் கொஞ்சி 4 பூ சூட்டிட்டாங்களா. அடுத்தது யசோதை கையில் என்ன பூவை ரெடியாக வச்சுருக்காங்க, அது என்னெல்லாம் சொல்லி அந்த கண்ணனுக்கு சூட்ட போகிறாங்க அப்படின்றத பற்றி நம்ம அடுத்த காணொளியில் இன்னும் சுருக்கமாக பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.